வணக்கம். நாணய களஞ்சியம் நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நாணயவியல் உலகத்தையே உலுக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை, ரகசியத்தை ஆதாரபூர்வமா உங்க முன்னாடி லைவா உடைக்க போறேன். நாணயம் என்ன மதிப்பு, அது என்ன விலை போகுன்றது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். எப்படி தெரியுங்களா அதை கண்டுபிடிக்கணும்? உங்கள்கிட்ட ஒரு காசு இருக்குன்னு வச்சுங்க, யாருக்கிட்டையும் ஏமாற வேணாம். முதல்ல நான் சொல்கிறபடி செய்யுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், உங்கள்கிட்ட இருக்கிற காசு எடுத்து ஒரு டேபிளில் வச்சுக்கோங்க. அதை ஒரு ஃபோட்டோ எடுங்க. ஃபோட்டோ எடுத்த பிறகு என்ன பண்ணணும்னா, பாருங்கள், இந்த இடத்த நம்ம கிளிக் பண்ணணும். இப்படி கிளிக் போட்டிங்கன்னா இது மாதிரி வரும், அப்லோடு அப்படின்னு வரும். அப்லோடு கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த காசை இப்போ நான் கிளிக் போடுறேன். கிளிக் போட்டோன்னே என்ன ஆகுனா, கிளிக் போட்டு ஓப்பன் கொடுத்தா அது நேராக என்ன பண்ணால் அங்கே போயிடும். இப்போ பாருங்கள், போயிடுச்சு. போன பிறகு என்ன ஆகுனா, இதை ஃபுல்லாக இமேஜை நான் இழுத்து விட்டுறேன். ஓகேவா? இப்படி நான் இமேஜ் இழுத்து விட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஏஐயில் கிளிக் போட போகிறேன். ஏஐயில் போடலாம், இல்லை ஆளில் போடலாம். ஆளில் போட்டால் கூட பாருங்கள் எல்லா டீட்டெயிலும் வந்துருச்சு. இந்த காயினை பற்றி எல்லா டீட்டெயிலும் வந்துருச்சு. இந்த காயினை பற்றி உள்ள, இந்த நாணயத்தை பற்றி எல்லா டீட்டெயிலும் வந்திருக்கு பாருங்க. இங்கே so highly sought after 1992 2 rupees commemorative coin minted the National Land Conservation Week. The coin overview the identification theme Land Vital Resource National Land Conservation Week 1420 1992 mint Kolkata. இதனோட மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதனோட எல்லாமே வந்துடும். இந்த டேட்டா எல்லாம் பக்காவாக வந்துடும். இந்த டேட்டாவில் வந்துடும். இதனோட மதிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னால் ஏஐயில் போட்டிங்கன்னா இதனோட மதிப்பு கொண்டு வந்துடும். பாருங்கள், இப்படி கிளிக் போட்டிங்கன்னா, ஓகேவா? இப்படி கிளிக் போட்டு இதனோட பர்த்து பாருங்க, இப்படி எல்லா டேட்டாவும் வந்துடும் உங்களுக்கு. இப்போ இது என்ன விலை போகுது, அது எப்படி வந்துச்சு அந்த பாக்ஸு, இப்படி எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த காயின் இப்போ பார்த்தீங்கன்னா 5 lakh வரைக்கும் இருக்குது ரேட்டு. இப்போ நான் பாருங்கள், எடிட்டில் கேட்குறேன். நான் இருங்க, எடிட்டில் பாருங்கள், இப்படி கிளிக் போட்டிங்கன்னா இந்த காயின், ஓகேவா? இந்த மாதிரி ஒரு காயினை ஃபோட்டோ எடுத்து கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி ரேட்டு கேட்டிங்க அப்படின்னா சொல்லிவிடும். அது வேல்யூபிள் காயினாக இருந்தால் உங்களுக்கு டைரெக்டாக சொல்லிவிடும், காமிச்சிடும். தேவையில்லாமல் நீங்கள் கண்டவுட்டில் ஏமாறுதாங்க. நம்ம சேனல் நாணய களஞ்சியம்ன்ற சேனலு வெல் குவாலிட்டி ரிசர்ச்சு, அப்புறம் ஃபைனல் ரேட்டு எல்லாமே பார்த்து ஃபைனலாக மார்க்கெட்டிங் ரேட்டு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் உங்களை ஏமாத்துறதுக்கோசரம் எந்த ரேட்டுமே நம்ம சொல்கிறது கிடையாது. அதே மாதிரி நாங்கள் யாருக்கும் மொபைல் நம்பர் கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி நிறைய பேர் மெசேஜ் போடுவீங்க, தேவையில்லாமல் அதெல்லாம் நாங்கள் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. நல்லதுன்னு ஏற்றுக்கிறவங்களுக்கு ஓகே, பொய்ன்னு விட்டுட்டு போகிறவங்கள பற்றி நாங்கள் கவலைப்படுறது கிடையாது. ஆனால் நாங்கள் நல்ல வழிகாட்டியாக, சமுதாயத்துக்கு ஒரு நல்ல வழியாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். நான் ஒரு ரிசர்ச்சர். நான் நாணயவியலை பற்றி கிட்டத்தட்ட 30 வருஷமாக ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அதனால் நாணயங்கள் பல கோடி ரூபா விலை மதிப்புள்ள நாணயங்கள்லாம் இருக்குது. சும்மா எல்லாமே பொய்ன்னு சொல்லக்கூடாது. ஆனால் எல்லா நாணயங்களும் தகுதி இல்லாதது கிடையாது. ஆகவே மக்கள் என்ன பண்ணணும்னா, உண்மை யார் பேசுகிறாங்க, பொய் யார் பேசுகிறாங்க, இது எது உண்மையான சேனல், எது பொய்யான சேனல், யார் ஏமாற்றி பேசுகிறாங்க. இப்போ நான் மார்க்கெட் ரேட் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், 100 ரூபாய் மார்க்கெட் ரேட் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு 100 ரூபாய் கிடைக்காது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 60 ரூபாயிலிருந்து 70 ரூபாய் தான் கிடைக்கும். ஏன்னா அதுக்கு மேலே அவங்களுக்கு மார்ஜின், கடை செலவு, போக்குவரத்து செலவு, இதர செலவுன்னு நிறைய இருக்குது. ஓகேங்களா? அடுத்து நான் பாருங்கள், இதோட ரேட் எப்படி ரிசர்ச் பண்ணுன்றதை நான் காமிக்கிறேன். பாருங்கள், மேலே நான் மார்க்கெட் ப்ரைஸ் 2020-26ன்னு கேட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. தி மார்க்கெட் வேல்யூ அண்ட் அத்தன்டிக் 1992 2 rupees லேண்ட் வீட்டால் ரிசோர்ஸ் காயின் 2 லட்ச ரூபாயிலிருந்து 20 லட்ச ரூபாய் வரைக்கும் இதனோட டிஃபெண்டிங் ஹெவிலி ஆன் த எக்ஸெக்ட் மின்ட் ஸ்ட்ரைக். இந்த வெரிஃபிகேஷன் இதான் அந்த நாணயத்தினுடைய எல்லா டேட்டாஸும். ஓகேவா? சும்மா எல்லாமே போய் சொல்கிறாங்க, இது சொல்கிறாங்க. நீங்கள் ஃபர்தராக இனிமேல் காயினை பற்றி பார்க்கணுன்னா, எனக்கு இந்த காயின்றீங்க அப்படின்னு சொன்னால் நேராக அந்த மாதிரி கூகுளுக்கு போங்க. கூகுளில் இப்போ நான் சொன்ன மெத்தடில் ஒரு காயினை ஃபோட்டோ எடுத்து அதை உங்கள் டவுன்லோட் ஸ்டோரில் வச்சு அதுக்கு பிறகு அதை காப்பி பண்ணி
அதில் வந்து மேலே வந்து ஹெட்டிங் எழுதணும். இந்த காயினோட வேர்த்து, இது உண்மையான காயினா பொய்யான காயினா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடும். ஒரு காயினை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதே மாதிரி பார்க்கணும். சும்மா ஏமாறாதீங்க. காயின்லாம் வாங்கிட்டு பல லட்ச ரூபா கொடுத்து காயினை வாங்கி ஏமாறுறாங்க. ஏன்னா இப்போ இந்த காயின் பர்ச்சேசிங்கு, காயின் ஸ்டோரேஜு இதெல்லாம் 2ஆம் நம்பர் வேலையாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கமாக அது வந்து தேச துரோகமும் கூட. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், விலை மதிப்புள்ள காயினங்களை எடுத்துக்கிட்டு போய் இங்கேருந்து 4 காயினை ஜேபில் போட்டுக்கிட்டு எடுத்துகிட்டு போய் வெளிநாட்டில் அது வந்து கரன்சியாக மாற்றுறாங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட்டுக்கே தெரியாது. இது வந்து ஒரு பெரிய நெட்வொர்க் ஆர்கனைசேஷன். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம காயின் ஏல நிறுவனங்கள், இந்தியாவில் இருக்கிற டாப் நிறுவனங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். அடுத்து இந்தியாவில் டாப் 10 ஆக்ஷன் ஹவுஸ், அதாவது ஏல நிறுவனங்கள், காயின் ஏல நிறுவனங்கள், அதை பற்றி ரிசர்ச் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்படி கிளிக் பண்ணணும். கிளிக் போட்டோடனே பாருங்கள் லீடிங் காயின் கம்பெனிலாம் வந்துடும். பாருங்கள், டாப் நிமிஸ்மேட்டிக் கம்பெனி, மர்தர் ஆர்ட்ஸு, அப்புறம் ஜெயின் ஆக்ஷன், பாருங்கள் ஓசோல், அப்புறம் மர்தர், திரும்ப ஆக்ஷன் ஹவுசஸ். இந்த மாதிரி உங்களுக்கு டாப் லீடிங் காயின் இதெல்லாம் வந்துடும். நீங்கள் இந்த ஜஸ்ட் டயலில் கேட்குறதுனால கூட கொடுப்பாங்க அட்ரஸ், ஆனால் அவங்க கொஞ்சம் இழுக்கடிப்பாங்க. இப்போ பாம்பே ஆக்ஷன் மற்ற இந்த மாதிரி நிறைய இருக்குது. பாருங்களேன், இப்போ உலக அளவில் உள்ள காயின் ஏல நிறுவனங்கள் பாருங்கள். புட்டிஸ்டர்ன்றது வேர்ல்டு லெவலில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ரோபர்ட் புட்டிஸ்டர் இருக்குது. அப்புறம் இப்படி புட்டிஸ்டர் வந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாய் விலை போகக்கூடிய காயின் தான் அவங்களாம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இதை கிளிக் போட்டிங்கன்னா இப்படி வரும். இப்படி வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே கீழே அப்படி பாருங்க, இப்படி வந்து வியூ லோட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் வெரிஃபிகேஷன் கேட்கும். இப்போ என்னோடது ஆல்ரெடி வெரிஃபிகேஷன் நான் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல், வெயிட்டிங் ஃபார் பாருங்கள். இங்கே வர காயின்ஸ் எல்லாமே இதெல்லாம் வேர்ல்டு குவாலிட்டி. அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காயின் பாருங்கள், 50,000 பவுண்டு, 6,800 பவுண்டு, 10,000 பவுண்டு, இந்த மாதிரி. இதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் எல்லாத்துக்கிட்டையும் வாங்க மாட்டாங்க. இப்போ நான்லாம் வந்து இந்த காயினை வாங்கி அவங்களுக்கு சப்ளை பண்ணுவேன். அதில் எனக்கு வந்து ஏதாவது 10,000 20,000 ஒரு காயினில் கிடச்சதுனா தான் அந்த வேலையை பண்ணுவேன். ஒவ்வொரு சின்ன சின்ன காயினுக்கெலாம் நான் பண்ண மாட்டேன் பாருங்களேன். அதே மாதிரி 1000 ரூபாய் 500 ரூபா காயினுக்கு நான் தேடி வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணுறது பாசிபிள் கிடையாது. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் போடுங்க. நான் வாரத்தில் ஒரு நாள் தான் கமெண்ட் படிப்பேன். ஓகேங்களா? அன்னைக்கு நான் வந்து அதை பார்த்துட்டு நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் போடுங்க. நான் வாயில் சொல்லலைன்னா கூட வீடியோவாக பண்ணி போட்டு விட்றேன். ஓகேங்களா? வேறு ஒரு விசேஷமே எதுவும் இல்லை. இன்றைக்கி வந்து இந்த ரகசியங்கள்லாம் சொல்லிவிட்டு, யாருமே இவ்வளோ இதை சொல்ல மாட்டாங்க ரகசியத்தை. நான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த ரகசியத்தை சொல்லியிருக்கேன். ஃபர்தராக நான் வந்து ஏல நிறுவனங்களில் எப்படி ஏலம் போகும் காயின், அதை எப்படி நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறது. இப்போ ஒரு காயின் வாங்க முடியாது பாருங்கள் எங்களால். ஏன்னா ஒவ்வொருத்தரும் 10 காயின் வச்சுருப்பாங்க. அது வந்து வேல்யூபிள் இருக்காது. வரப்போகிற செலவு, சாப்பாடு செலவு, ஹோட்டல் செலவு அப்படின்னு பார்க்கும்போது நஷ்டம் ஏற்படும். அதனால் வேல்யூபிள் காயின் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை தேடி கண்டுபிடிச்சி ஒரு மெசேஜ் கொடுத்து அதை வச்சு கன்ஃபர்மேஷன் பண்ணால் அதுக்கு பிறகு நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.